जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. அந்தண வேளாள அதிகாரிகள். இந்த 2 அதிகாரிகளில் வேளான் என்பவன் வேளாளர் ஜாதி என்று சொல்லாமலே புரியும். சோமாசி, கிரமவித்தன், பட்டன் என்கிற 3 வார்த்தையுமே பிராமண ஜாதியை குறிப்பிடுபவைதான். சோமாசி என்றால் பக்ஷணம் இல்லை, சோம யாகம் செய்த சோம யாஜி தான் தமிழில் சோமாசி ஆனது. சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் சோமாசி மார நாயனார் என்று ஒருத்தர் வருகிறார். 63 ஒருத்தர் அவர். கிரமவித்தன் என்றால் என்ன? எழுதி வைக்காமலே காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டியதான வேதத்தின் வாசகங்களில் கொஞ்சம் கூட தப்பு வரப்படாது. அப்படி வந்தால் மந்திர சக்தியே பாதிக்கப்படும் என்பதால் அவற்றின் பதங்களை பலவிதங்களில் ஒன்றோடு ஒன்று கூட்டியும் முன்பின்னாக மாற்றியும் சொல்லிக் கொடுத்து இதுதான் மூலரூபம் என்று ஆணி அடித்தது போல் நிர்ணயம் செய்வதற்கான ஏற்பாடுகளை ரிஷிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வேத அக்ஷரங்களை பல தினசாக மாற்றிச் சொல்வதில் வர்ணம், கிரமம், ஜடை, கணம் என்று பல முறைகள் உண்டு. கணம்தான் கடைசி, ரொம்ப நுணுக்கமாக பதங்களை கோத்து வாங்கினது. கணபாடி என்று கேள்விப்படுகிறோமே, கணம் வரையில் பாடம் தெரிந்தவர்தான் கணபாடி. ஜடாவல்லபர் என்றால் ஜடையில் தேர்ச்சி பெற்றவர். இப்படியே கிரமம் வரை அத்தியனம் பண்ணினவன் கிரமவித், தமிழில் கிரமவித்தன். மூவேந்தர்களின் அநேக கல்வெட்டுகளில் பல கிரமவித்தர்களின் பெயர் காணப்படுவதில் இருந்து தமிழ்நாட்டில் அப்போது ஏராளமாக வேத அத்தியனம் பண்ணி பிராமணர்கள் இருந்ததாக தெரிகிறது. பட்டர் என்பது ஐயர், சாஸ்திரி, சர்மா என்ற மாதிரி அக்காலத்தில் பிராமணனை குறிப்பிட்ட பதம்தான். சாஸ்திர பிரகாரம் பிராமணன் சர்மா என்றும், க்ஷத்ரியன் வர்மா என்றும், வைஷ்யன் குப்தா என்றும், 4ஆம் வர்ணத்தவன் தாச என்றும் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் பூர்வ காலத்தில் பிராமணனை பட்டன் என்று குறிப்பிடுவதே அதிகம் வழக்கத்தில் இருந்திருக்கிறது. மகாராஷ்டிர பட்டோஜி, மங்களூர் பட், பெங்காலி பட்டாச்சாரியா எல்லாரும் பட்டர்களான பிராமணர்கள்தான். 4ஆம் வர்ணத்தைச் சேர்ந்த வேளான், முதல் வர்ணத்தைச் சேர்ந்த பட்டன் இருவரும் முக்கிய அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். வேட்பாளரின் யோக்கியதாம்சங்கள். உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் இருந்து ஊர் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அபேக்ஷகருக்கு அநேக யோக்கியதாம்சங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்கிறோம். அபேக்ஷகரின் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறது. அந்நாளில் ஊர் சபை அங்கத்தினருக்கு தேவைப்பட்ட அந்த தகுதிகள் என்னவென்றால், 1. அவன் தீர்வை செலுத்தும் கால்வேலி நிலமாவது உடையவனாக இருக்க வேண்டும். காநிலத்துக்கு மேல் இறை நிலமுடையான் என்பது சாசன வாசகம். இறை என்பதுதான் வரி, அதாவது நிலத்துக்கு தரும் தீர்வை. 2. தன்னுடைய சொந்த மனையில் வீடு கட்டி கொண்டவனாய் இருக்க வேண்டும். தன் மனையிலே அகமெடுத்து கொண்டிருப்பான். 3. 60 வயசுக்கு அதிகமானவனாகவும் 30 வயசுக்கு குறைந்தவனாகவும் இருக்கப்படாது என்று முதல் கல்வெட்டு சொல்கிறது. 2 வருஷம் கழித்து அதை ரிவைஸ் செய்த 2ஆம் கல்வெட்டு 60 என்பதை 70 என்றும் 30 என்பதை 35 என்றும் உயர்த்தி நிர்ணயம் செய்திருக்கிறது. 60 பிராயத்துக்கு கீழ் 30 பிராயத்துக்கு மேற்பட்டார் என்று முதலில் இருந்ததை 70 பிராயத்தின் கீழ் 35 பிராயத்தின் மேற்பட்டார் என்று மாற்றி வயசு நிர்ணயம் செய்திருக்கிறது. இதில் இருந்து தெரிகிற இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு ரூல் போட்டுவிட்டால் அதையேதான் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்றில்லாமல் அவ்வப்போது புனராலோசனை செய்து அதை இன்னும் சீர்படுத்த முடியும் என்று தெரிகிற போது அமெண்ட்மெண்ட்டும், அதாவது சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது. திருத்தக்கூடிய விதிகளும் திருத்தக்கூடாத விதிகளும். அமெண்ட்மெண்டை பற்றி சொல்லும் போது இன்னொன்று கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு காலத்தில் நல்லவர்களாக ஸ்வயநலம் அல்லது ஸ்வயஜாதி அல்லது ஸ்வய கட்சி நலமில்லாமல் தேச நலனையே கருதுபவர்களாக இருக்கப்பட்டவர்கள் போடும் ரூல், அதாவது விதிகளையும் லாக்களையும் அதாவது சட்டங்களையும் பிற்பாடு அப்படி இல்லாதவர்கள் ஸ்வயநலனுக்காக மாற்றி அமெண்ட் செய்கிற ஆபத்தும் இருக்கிறது.
இவ்விஷயமாக பழைய காலத்தில் இருந்த உத்தமமான அம்சம் என்ன என்றால், அடிப்படையாக நம்முடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்குமே தர்ம சாஸ்திரம் தான் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் நிர்ணய சட்டம் மாதிரி இருந்ததாகும். இருக்கப்பட்ட அநேக தர்ம சாஸ்திரங்களில் எல்லா விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் விவரிக்கும் மனு தர்ம சாஸ்திரத்தை தான் எந்த அரசனும் பின்பற்றியதாக அவனை பற்றிய பிரசஸ்திகளிலும், அதாவது சாசன வாயிலாக ஒரு அரசனை பற்றி கூறப்படும் புகழ்மொழிகளிலும் மற்ற இலக்கியம் காவியம் முதலானவற்றிலும் காணப்படுகிறது. மனு நீதி வழுவாது என்று எந்த அரசனின் ஆட்சியையும் பற்றி சொல்லப்படுவதால் கொஞ்சம் கூட சுயச்சார்பே இல்லாமல் ரிஷிகள் வகுத்த தர்மசாஸ்திரங்களின் சாரமாக மனு கொடுத்த அந்த பிரமாண நூலில் காண்கிற விதிமுறைகள் பின்னால் வந்த அரசர்களால் மாற்றப்படவே இல்லை என்று தெரிகிறது. இந்த அடிப்படை சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் என்பது கிடையாது. அதன் விதிகள் அவற்றின் ரூபம் சிதையாமலே காக்கப்பட்டு வந்தன. தர்ம நெறிகளை குறித்ததாகவும் அவற்றை அனுசரிப்பதற்கு ஏற்ற வகையில் சமூகத்தை பல பிரிவுகளாக்கி அவை ஒன்றுக்கொன்று இசைந்து செயல்படும்படியாகவும் விதிகளை தரவே ஏற்பட்டது மனு தர்ம சாஸ்திரம். அதற்கு பேரே தர்மசாஸ்திரமே ஒழிய ராஜ்ய அரசியல் சாஸ்திரம் அல்ல. தேசத்தில் ஒட்டுமொத்தமாகவும் தேச பிரஜைகளில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தனித்தனியாகவும் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கே ஏற்பட்டது அந்த நூல். அந்த நூல் ஒரு ராஜாவின் ராஜாங்கத்தின் கடமையே இப்படிப்பட்ட தர்மஸ்தாபனம்தான் என்று உணர்த்துவதாகும். அரசியல் என்பது தர்மத்தை நிலைநாட்டுவதன் ஒரு அங்கமாகத்தான் பூர்வீகர்களால் கருதப்பட்டது. அர்த்த சாஸ்திரம், சுக்ரநீதி முதலான நூல்கள் பிற்பாடு அரசியலையே பிரதானமாக வைத்து செய்யப்பட்டனவென்றாலும் அவையும் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்தேதான் பெரும்பாலும் செய்யப்பட்டன. யதார்த்த சௌகரியங்களையும் தேவைகளையும் முன்னிட்டு தர்மசாஸ்திர விதிகளை அப்படியே பின்பற்றாமல் சிற்சில விஷயங்களில் கொஞ்சம் மாற்றி செய்யவும் ராஜநீதி சாஸ்திரங்கள் இடம் தரத்தான் செய்கின்றன. ஆனாலும் இங்கேயும் கூட அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் என்கிறார்களே, அது போன்ற தர்மசாஸ்திர அஸ்திவாரத்துக்கு ஹானி உண்டாக்காமலே செய்ய வேண்டும் என்பதுதான் கொள்கையாய் இருந்திருக்கிறது. அப்படி எங்கேயாவது அர்த்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துக்கு வித்தியாசமாக போனாலும் சதுர்தச வித்யைகளில் உள்ள 4 சாஸ்திரங்களில் ஒன்றாய் உள்ள தர்ம சாஸ்திரத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த வித்யைகளுக்கு பிற்பட்டே ஸ்தானம் பெறுகிற 4 உபவேதங்களில் ஒன்று மட்டுமேயான அர்த்த சாஸ்திரம் முதலான அரசியல் நூல்களின் அபிப்பிராயத்தை தள்ளிவிட வேண்டும் என்றும் ஆன்றோர் கருதியிருக்கிறார்கள். அந்த உத்தம கொள்கையை கடைபிடித்துத்தான் தமிழ்நாட்டு அரசர்கள் தங்களை மனு நூல் வழி நடப்பவர்களாகவே சொல்லிக் கொண்டார்கள், அர்த்த சாஸ்திர வழி நடப்பவர்களாக அல்ல. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், தமிழ் வேந்தர்களின் ஆட்சி காலத்தில் சட்ட திருத்தம் பண்ண இடமே இல்லாமலும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சட்ட திருத்தம் என்ற பெயரில் அவ்வப்போது ஆட்சியில் இருப்பவர்களின் இஷ்டப்படியும் சௌகரியப்படியும் எந்த விதியை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்றும் இல்லாமல் தர்மசாஸ்திர அடிப்படை விதிகளை இன்டாக்டாக கட்டுக்குலையாமல் ரட்சிக்கத்தான் வேண்டும் என்றும் இருந்தது. தர்மசாஸ்திரத்தை வேறாக கொண்டு ராஜாங்க விருட்சம் ரட்சிக்கப்பட்ட போது அந்த வேரை கொஞ்சம் கூட பாதிக்காமலே யதார்த்த நடைமுறைகளையொட்டி கிளைகள் மாதிரித்தான் புது சட்டங்கள் போட்டது. அவசியம் ஏற்படும் போது கிளைகளை கொஞ்சம் வெட்டி விடுகிறார் போல, ஒன்றிரண்டை கழித்து கட்டியும் விடுகிறார் போல இந்த புது சட்டங்களை அமெண்ட் பண்ணவும் செய்தார்கள். சோழராட்சியில் கிராம மகாசபை அங்கத்தினருக்கான குவாலிஃபிகேஷன்களில் 3ஆவதான வயசு பற்றிய விதியை இப்படித்தான் ரிவைஸ் பண்ணினது. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.